புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஸ்வீப் அமைப்பும் இணைந்து காரைக்கால் மாவட்டத்தில் கல்லூரிகளைச் சேர்ந்த இளம் வாக்காளர்களை ஒருங்கிணைந்து கலை நிகழ்ச்சி மூலம் தேர்தல் விழிப்புணர்வு நடத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் சட்டமன்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு தேதி அறிவிக்கப்பட்டு புதுவை அரசு காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அதன் ஒரு அங்கமாக விளங்கும் ஸ்வீப் இணைந்து 100% வாக்கினை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தி வருவதன் தொடர் நிகழ்வாக காரைக்கால் கடற்கரையில் வந்திருந்த மக்களிடையே அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்கிற வகையில் காரைக்கால் மாவட்டத்தில் கல்லூரிகளை சேர்ந்த இளம் வாக்காளர்கள் ஒருங்கிணைந்து கலை நிகழ்ச்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி ஐஏஎஸ் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். மக்களிடையே தேர்தல் தொடர்பாக வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்ட தேர்தல் அதிகாரி மக்களிடையே அனைவரும் வாக்களிக்க தவறாதீர்கள், ஏப்ரல் 9, 2026 வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும், தேர்தலை பற்றிய புகார்கள் இருந்தால் 1950 மற்றும் சிவிஜில் மற்றும் இசிஐ நெட் செயலியை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார்கள். மேலும் அனைவரும் 100% வாக்களிப்போம் என்று கைபேசியில் உள்ள விளக்குகளை ஏந்தி காரைக்கால் மக்கள் உறுதிமொழி ஏற்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு காரைக்கால் மாவட்ட காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை ஒருங்கிணைப்புடன் ஸ்வீப் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் தாமோதரன், உறுப்பினர்கள் ஷெர்லி, பிரியதர்ஷினி, ஞான முருகன், பிரதீப் மற்றும் முருகன் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தனர். இந்த கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற காரைக்கால் கடற்கரைக்கு வந்திருந்த மக்கள், இளைஞர்கள், முதியோர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக உள்ளது, தேர்தலுக்காக பாடுபடும் மாவட்ட தேர்தல் துறையை சார்ந்த அத்தனை அலுவலர்களுக்கும் எங்களது நன்றி எனவும், மேலும் நாங்கள் அனைவரும் எங்களுடைய வாக்குச்சாவடிகளுக்கு சென்று ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்களிப்போம் என்றும் உறுதிமொழி அளித்தனர். காவிரி பொதுப்பள்ளி மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் இணைந்து தேர்தல் விழிப்புணர்வு நடைபெற்றது. காவிரி பொதுப்பள்ளி மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் இணைந்து விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர். இந்த விழிப்புணர்வு பேரணி நிரவி பஞ்சாயத்து அலுவலகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களிடையே தேர்தல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் அமைந்தது. 100% வாக்குப்பதிவு மற்றும் எனது ஓட்டு விற்பனைக்கு அல்ல ஆகியவற்றை முக்கிய கருப்பொருளாக கொண்டு இந்த பேரணி அமைந்தது. காலை 9:30 மணியளவில் நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இந்த பேரணி தொடங்கியது. பள்ளியின் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பேனர்களை ஏந்தி சென்றனர். இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி முதல்வர் டாக்டர் சிவகுமார் அவர்கள் முன்னிலையில் ரவிச்சந்திரன் எஸ்ஜிஎஸ்ஐ மற்றும் ஜெயக்குமார் எஸ்ஜிஏஎஸ்ஐ நிரவி காவல் நிலைய அதிகாரி அவர்கள் பேரணியில் தொடங்கி வைத்தார்கள். இப்பேரணியை காவிரி பொதுப்பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலரும் உடற்கல்வி ஆசிரியருமான சதீஷ்குமார் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்தார். அவருடன் ராணி, சுரேஷ் ஆகிய உடற்கல்வி ஆசிரியர்களும் பிற ஆசிரியர்களும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை செய்திருந்தனர். ஜனநாயக கடமையை வலியுறுத்தும் வகையிலும் பணத்திற்காக வாக்கினை விற்கக்கூடாது என்ற நேர்மையான சிந்தனையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதன் பொருட்டு இப்பேரணி அமைந்தது. திருநள்ளாறு தொகுதி பாஜக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து திருநள்ளாறு தொகுதியில் ரோட் ஷோ நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி சார்பில் முக்கிய தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு தொகுதி பாஜக வேட்பாளர் ராஜசேகரன் அவர்களை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் ரோட் ஷோ நிகழ்ச்சி திருநள்ளாறு பகுதியில் நடைபெற்றது. அப்பொழுது சாலை முழுவதும் ஏராளமான பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அவர்களை மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து திருநள்ளாறு பகுதியில் பாஜக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிகழ்வில் மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டவியா, புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த ரோட் ஷோ நிகழ்வில் பேசிய பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், புதுச்சேரியின் வளர்ச்சியை பிரதமர் மோடி மனதில் வைத்துள்ளதாகவும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகளை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்றும், புதுச்சேரி வளர்ச்சி செய்ய பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். காரைக்கால் தெற்கு தொகுதியில் டிவிகே கட்சி சார்பில் போட்டியிடும் அசனா அவர்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் தெற்கு தொகுதியில் டிவிகே கட்சி சார்பில் போட்டியிடும் KEU அசனா அவர்கள் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்வின் போது வாக்காளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர்.
இதனை ஏற்றுக்கொண்ட KEU அசனா அவர்கள், நான் வெற்றி பெற்றால் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவேன் என்று வாக்காளர்களிடம் உறுதியளித்தார். காரைக்காலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பு சார்பாக வாரசந்தை திடலில் இலவச நீர் மற்றும் மோர் வழங்கப்பட்டது. காரைக்காலில் கோடை வெயில் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருப்பதை கவனத்தில் கொண்டு பல்வேறு சமுதாய பணிகளை தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பு காரைக்கால் மாவட்டம் மேற்கு கிளை சார்பாக வாரசந்தை திடலில் இலவச நீர் மற்றும் மோர் விநியோகம் செய்யப்பட்டது. வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த பொதுமக்கள் பலரும் இதை பயன்படுத்திக் கொண்டனர். சுமார் 700 நபர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இந்த மனிதநேய பணியை கண்ட பொதுமக்கள் மனதார பாராட்டினார்கள். இதுபோன்ற பணிகளை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தார்கள். இதேபோன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்டம் சார்பாக மாவட்டம் முழுவதும் தொடர்ச்சியாக இதுபோன்ற சமுதாய பணிகளை செய்ய திட்டமிட்டிருப்பதாக மாவட்ட தலைவர் ஜாகிர் அப்பாஸ் தெரிவித்தார். உலக பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஐக்கிய விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஈசனாள் அம்மையே என்று அழைக்கப்பட்டு வரும் 63 பெண் நாயன்மார்களில் ஒருவருமான ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஐக்கிய திருவிழாவினை ஒட்டி காலை அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகாதீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அம்மையார் வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதன் தொடர்ச்சியாக மாலை கைலாசநாதர் ஆலயத்தில் சிவபெருமானின் நிழலில் அம்மையார் ஐக்கியமாகும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அச்சமயம் சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் மனமுருகி அம்மையாரின் பதிகமான திரு ஆலங்காட்டி மூத்த திருப்பதிகம், கொங்கை திரங்கி ஆகிய பதிகத்தை பாடி அம்மையாரை வணங்கினர். பின்னர் அம்மையார் இறைவனிடம் ஐக்கியமாகும் நிகழ்ச்சி சிறப்பு தீபாராதனையுடன் நடைபெற்றது. காரைக்காலில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு ஈஸ்டர் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பிரசித்தி பெற்ற தூய தெற்றிரவு அன்னை பேராலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நள்ளிரவு இயேசு மீண்டும் உயிரெழுந்து வரும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு திருப்பலியிலும் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நிர்மலா ராணி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயேசு பிரான் மரித்து 3ஆம் நாளன்று மீண்டும் உயிர்த்தெழும் நிகழ்வின் போது மெழுகுவர்த்தி ஏந்தி பாடல்களை பாடி பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற நள்ளிரவு திருப்பலியிலும் கிறிஸ்தவர்கள் திரளாக கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். சிறப்பு திருப்பலியினை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் மற்றும் உதவி பங்கு தந்தை சாமிநாதன் செல்வம் ஆகியோர் சிறப்பாக நடத்தி வைத்தனர். என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவன் எங்களில் நிறைவேறி வருவதை நாங்கள்
கண்டுணர செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இனங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாத பிற இன மக்களை அவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி. இப்போது 40 நாட்களாக 3 நாளாக ஒலிக்காத கோவில் மணிகள் இப்போது ஒலிக்கும். அக்களித்து இயேசுவின் உயிர்ப்பில் அகமகிழ்ந்து பாடுவோம். ஆட்சியால் ஒளிர்விக்க திருவுளமானி உம் திரு அவையில் அனைவரும் உம் சொந்த மக்களினும் மனப்பாங்கை தூண்டி எழுப்பி அதனால் நாங்கள் உடலிலும் மனத்திலும். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.